NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவர் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் கால்குலேஷன்ஸில் ஒரு 2 கொஸ்டினும், இன்சுலேட்டர் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ரிங், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ், அந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ் கான்செப்ட்ஸில் ஒரு 2 கொஸ்டினும், மாடல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், நாமினல் பை அண்ட் நாமினல் டி மெத்தட், அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டினும், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், அதில் ஒரு 3 கொஸ்டினும், ஃபார்மேஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ், அதில் ஒரு 2 கொஸ்டினும், சிமெட்ரிக்கல் அனலைசிஸ், அதில் ஒரு கொஸ்டினும், ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஆஃப் பவர் சிஸ்டம், அதில் ஒரு கொஸ்டினும், ரிலேஸ், டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ், அதில் ஒரு கொஸ்டினும், பிரேக்கர்ஸ் அண்ட் சுவிட்ச் கான்செப்ட்ஸ், அதில் ஒரு 2 கொஸ்டினும், தெர்மல் பிளான்ட், அதில் ஒரு கொஸ்டினும், பவர் சிஸ்டம் பேசிக்ஸ் மற்ற, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 19 கொஸ்டினையும் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வைஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும், ரியாக்டன்ஸுடைய பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக இந்த 75 MA அது வந்து பேஸ் MA கேவி 10 கேவிங்கிறது பேஸ் கேவியாக இருந்ததுன்னா அதோட பெர் யூனிட் வேல்யூ 0.4. அதே இது நான் அதை மாடிஃபை பண்ணி பேஸ் வேல்யூ MA பேஸ் வந்து 100ஆகவும் கேவி பேஸ் வந்து 11ஆகவும் எடுத்துக்கிட்டா அந்த ரியாக்டன்ஸ் பெர் யூனிட் வந்து எப்படி புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பீரியட் ஓல்டு, இது வந்து ஓல்டு பேராமீட்டர்ஸ் 0.4 கொடுத்துட்டாங்க. VA பேஸ் கொடுத்துட்டாங்க 75 MVA, ஸோ 75 × 10⁶. V பேஸ் ஓல்டு, இது வந்து V பேஸ் ஓல்டு, ஸோ 10 × 10⁻³ ஸோ கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து நியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க. VA நியூ வந்து பார்த்தீங்கன்னா 100 MVA, 100 × 10⁻6 போட்டாச்சு. V பேஸ் நியூ பார்த்தீங்கன்னா 11 × 10⁻3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பெர் யூனிட் நியூ. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும், ஃபார்முலாஸ் தெரியும். எக்ஸ் பெர் யூனிட் நியூ = எக்ஸ் பெர் யூனிட் ஓல்டு × VA பேஸ் நியூ / VA பேஸ் ஓல்டு × V பேஸ் ஓல்டு த ஹோல் ஸ்கொயர் / V பேஸ் நியூ த ஹோல் ஸ்கொயர். இது இந்த எக்ஸ் பெர் யூனிட் நியூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, பெர் யூனிட் ஃபார்முலா. இந்த பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ்ல வந்து நம்ம ஒரு கான்செப்ட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்க அதை கோத்ரூ பண்ணீங்கன்னா பெர் யூனிட் வேல்யூ, எல்லா பெர் யூனிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நம்ம NCM சென்டர்ல இருக்கு, நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பேராமீட்டர்ஸ் நோன், நமக்கு அன்னோன் பேராமீட்டர் வந்து எக்ஸ் பெர் யூனிட் நியூ மட்டும் தான் அன்னோன் பேராமீட்டர். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பெர் யூனிட் நியூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் நான் சப்ஸ்டிட் பண்றேன், சிம்பிளை பண்ணுறேன். எனக்கு ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படின்னா 0.44 வருது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் முதல் கொஸ்டின் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா MBA பேஸ் 50, KV பேஸ் வந்து 22 இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இதே இது அந்த பேஸ் வேல்யூ மாற்றுறேன், MBA பேஸை வந்து 100ஆகவும் KV பேஸை வந்து 220 மாற்றினா எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ இதே தான் எக்ஸ்பெக்ட் ஓல்டு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. VA பேஸ் ஓல்டு பார்த்தீங்கன்னா 50 MVA, ஸோ 15 × 10⁻6. அதுக்கப்புறம் V பேஸ் ஓல்டு பார்த்தீங்கன்னா 22 KV, ஸோ 22 × 10⁻3. VA பேஸ் நியூ பார்த்தீங்கன்னா 100 MVA, ஸோ 100 × 10⁻6. அடுத்து V பேஸ் நியூ பார்த்தீங்கன்னா 220 kV, ஸோ 220 × 10⁻3. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்பெரிமெண்ட் நியூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எல்லா டேட்டாவும் நோன் வேல்யூ, ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணும்போது 0.1 பெர் யூனிட் கிடைக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்ன சால்வ் பண்ணியாச்சு. இனி அடுத்து இன்சுலேட்டர் கான்செப்ட்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2யும் நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 84.28% கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிட் இருக்கு. அதில் லோவஸ்ட் யூனிட்ல வந்து 17.5 kW கொடுத்துருக்காங்க வோல்டேஜ். அப்போ டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் கான்செப்ட்ஸ்ல எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ் வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா இருக்கிற ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லைன் வோல்டேஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிஸ்க், எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கு அதுல, இன்டூ வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியர் டு லைன். ஏன்னா அந்த லைனுக்கு நியராக வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், அதுக்கு போக போக அதுக்கு அடுத்த உள்ள டிஸ்க்ல வந்து வோல்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங் உடைய ஃபார்முலா. இதே அந்த டிஸ்கில் வந்து வோல்டேஜ் வந்து யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா
எஃபிஷியன்சி வந்து 100%. அப்படி எஃபிஷியன்சி அப்படி யூனிஃபார்ம் இருக்காது. சரியா? யூனிஃபார்ம் இருந்தா அந்த ஸ்ட்ரிங்குடைய அந்த இன்சுலேட்டரோட எஃபிஷியன்சி 100%. ஓகே. இப்போ நம்ம இங்க எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டிஸ்க் கொடுத்துட்டாங்க, அந்த வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியர் டு லைனும் கொடுத்துட்டாங்க. 17.5 கிலோவால்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் தான் இந்த டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங். ஓகே. அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைன் வோல்டேஜ் என்ன வரும்? எஃபிஷியன்சி இன்டு நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்டு வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியர் டு லைன். ஓகேவா? ஓகே. அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா, எஃபிஷியன்சி வேல்யூ சப்ஜெக்ட் பண்றேன். நம்பர் ஆஃப் டிஸ்க் 3, வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் வேல்யூ 17.5 கிலோவால்ட். ஸோ எல்லாரும் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு வோல்டேஜ் என்ன வருதுன்னா 44.25 கிலோவால்ட் கிடைக்குது. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின்ஸ். இன்சுலேட்டர்ல 2வது கொஸ்டின்ஸ். இதுல இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து இன்சுலேட்டர் டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் பின் டைப் இன்சுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ வோல்டேஜ் லைன் தான் பின் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 11 kV லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை மேட்ச் பண்ணோம்னா ஏங்கிறது 1வது பாயிண்ட். ஏங்கிறது 1வது பாயிண்ட் இதுல எது வருதுன்னா அந்த பி ஆப்ஷன் பிக்கு மட்டும் தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர். ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர் சி. இந்த ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணா டெட் எண்டு. ஸோ சிங்கிறது எதுக்குன்னா 2. சிங்கிறது 2 எதுக்கு வருது? இந்த பிக்கு மட்டும் தான் வருது. பிக்கும் சிக்கும் வருது. ஆல்ரெடி நம்ம பி வந்து இது பார்த்துட்டோம். ஸோ பி ஆப்ஷன்ங்கிறது கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து 5th கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நாமினல் பை அண்ட் டி மெத்தட். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்னன்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். பை மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரியா? அதில் 3 ஃபேஸ் 50 ஹெர்ட்ஸ் லைன். பவர் பார்த்தீங்கன்னா 25 MVA பவர். 0.8 லேக்கிங் பவர் ஃபேக்டர். கிலோவால்ட் பார்த்தீங்கன்னா 132 கிலோவால்ட். கனெக்டரோட ஸ்பேஸ் வந்து 3 மீட்டர் ஸ்பேஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 ஓம்ஸ் பெர் கிலோமீட்டர். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.6 சென்டிமீட்டர் டயா, அந்த கேபிளுடைய டயா. ஸோ இவ்வளவும் கிவன் டேட்டா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சென்டிங் எண்ட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம எடுத்தோடனே நாமினல் பை மெத்தட்னே நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சிடலாம். நாமினல் பை மெத்தடுடைய டிரான்ஸ்மிஷன் லைனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேவா? அப்போ நம்ம சென்டிங் எண்ட் வோல்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா விஎஸ் பார்த்தீங்கன்னா இதான். இதுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணோம்னா விஎஸ் ஈக்குவல் டு விஆர் பிளஸ் ஐஎல் இன்டூ எக்ஸ்எல் பிளஸ் ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ்எல் இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? ஏன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ், இந்த கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் உள்ள சென்டிங் எண்ட் வோல்டேஜ். அப்போ சென்டிங் எண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு இந்த டிராப் பிளஸ் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ஓகே. அப்போ இங்க சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வேணும்னா நமக்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கு? ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வேண்டியிருக்கு, இந்த லைன் கரண்ட் ஐஎல் வேண்டியிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வேண்டியிருக்கு, ரியாக்டன்ஸ் வேண்டியிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு டி வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ். இந்த ஒவ்வொரு கண்டக்டருடைய ஸ்பேசிங் வந்து 3 மீட்டர் கொடுத்தாங்க. அடுத்து கண்டக்டருடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டயா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். டயா பார்த்தீங்கன்னா 1.6 சென்டிமீட்டர் டயா. அதுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதில் பாதி 0.8 சென்டிமீட்டர் கொடுத்துச்சு. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இண்டக்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸல் வேணும். சரியா? சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த எக்ஸல் எனக்கு வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், பெர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதான் ஃபார்முலா. ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்டக்டருக்கு அந்த இண்டக்டன்ஸ் ஃபார்முலா இதுதான். 0.05 + 0.2 log of d/r. ஸோ இதில் டி வேல்யூ நோன் வேல்யூ, ஆர் வேல்யூ நோன் வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எல் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். எல் வேல்யூ வந்து 1.2354 மில்லி ஹென்றி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எல் பெர் பேஸ், மொத்தம் கிலோமீட்டர் பெர் பேஸ்க்கு உள்ள வேல்யூ. அப்போ இங்கே 250 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த இண்டக்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிக்கிறேன். இன்னும் 250 பெருக்கிறேன். ஸோ பெருக்குமா எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருது. அப்போ இண்டக்டன்ஸ் பெர் பேஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிக்கிறேன். கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ், கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ் வந்து ஃபார்முலா இதுதான். 1/18 லாகரிதமிக் ஆஃப் d/r. இது கெப்பாசிட்டன்ஸ்க்கு உள்ளது. ஸோ இதில் டி வேல்யூ ஆர் வேல்யூ தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிடலாம், கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். 0.00937 மைக்ரோஃபாரட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ். ஓகே. இப்போ 250 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் லைனுக்கும் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிக்கிறேன். இன்னும் 250 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெர் கிலோமீட்டர் பெர் பேஸ், இது பார்த்தீங்கன்னா பெர் பேஸ். மொத்த டிஸ்டன்ஸுக்கும் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்எல் வேல்யூ. ஏன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ தெரியணும் இல்லையா, சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரியாக்டன்ஸ் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்எல் சிவில் உமையால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, இண்டக்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ சப்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்எல் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 97 ohms. ஓகே. அடுத்து ஆர் ஃபர் பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் பெர் பேஸ் கண்டுபிடிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.1 ohms per kilometer கொடுத்துருக்காங்க. அப்போ 250 கிலோமீட்டருக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும்.
ஸோ கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஆர் வேல்யூ இதில் லைன் கண்டு கண்டுபிடிக்கிறேன். ஏன் ஐஆர் லைன் கண்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஐஎல் வேல்யூ வேணும் அப்படின்னா ஐஆர் ஐசி இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஐஆர் வேல்யூ காமிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஐஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிற லைன் வேல்யூ நமக்கு தெரியும். P is equal to √3 into VL into IL. பவர் ஃபார்முலா என்னன்னா P is equal to √3 into VL IL. ஸோ இங்கே லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அந்த பவர் ஃபார்முலால இருந்து நான் ஐஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஐஆர் இஸ் ஈக்குவல் டு பவர் பை √3 into VL கிடைக்கும். ஓகேவா? ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 25 MVA ரிசீவிங் சைடில். ஸோ 25 × 10⁶. கிலோ வோல்ட் பற்றி 132 கிலோ வோல்ட் கொடுத்துருக்காங்க லைன் வோல்டேஜ். ஸோ √3 into VL வந்து 132 கிலோ வோல்ட் இன் லைன். சரியா? இன் 10⁻3 கிலோ வோல்ட் தான் 10⁻3 போடாச்சு. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன். எனக்கு ஆன்சர்ஸ் எனக்கு வந்து 109.3498 ஆம்ஸ் வந்து லைன் ஆம்ஸ் கண்டு கிடச்சிது. ஐஆர் கண்டு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து ஐஆர் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறேன். ஐஆர் ஃபேஸ் வேல்யூன்னா பவர் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறேன் ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஆர் காஸ் பை மைனஸ் ஐஆர் ஜே சைன் ஃபை இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது இந்த மாதிரி கிடைச்சிருது. எனக்கு ஐஆர் ஃபேஸ் வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. இது மேக்னிட்யூட் மட்டும் தான் இருந்தது. ஓகேவா? இது வந்து மேக்னிட்யூட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது. பட் இது பவர் ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்போ ஐஆர் ஃபேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐசி ஃபேஸ் இதனுடைய ஃபேஸ். அப்போ ரிசீவிங் வோல்டேஜ் இது ரியாக்டன்ஸ் இந்த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இது தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிடலாம் ஐசி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வோல்டேஜ் பை ரியாக்டன்ஸ் வந்து கரண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஏன்னா இந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் ரிசீவிங் வோல்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து விஆரில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் சைடு லைன் வோல்டேஜாக கொடுத்துருக்காங்க. 132 கிலோ வோல்ட்டுக்கு லைன் வோல்டேஜாக கொடுத்துருக்காங்க. அது ஃபேஸ் வோல்டேஜை மாற்றுறேன். ஸோ ஃபேஸ் ஈக்குவல் டு VL/√3 ஃபேஸ் வோல்டேஜை மாற்றியாச்சு. அடுத்து எக்ஸி வேல்யூ எனக்கு வேணும். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வேல்யூ வேணும். ஸோ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/J 2/ωc. சரியா? சி பார்த்தீங்கன்னா சி வேல்யூ C/2 கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ C/2 ஃப்ரீக்வன்சி வேல்யூ நோன், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நோன். இதை சப்ஜெக்ட் பண்ணி எக்ஸி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எக்ஸி வேல்யூ கண்டுபிடிச்சு ஐசி வேல்யூ நான் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அந்த ஐசி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எனக்கு J 28.0415 ஆம்ஸ் எனக்கு கிடச்சிருது. ஓகேவா? அப்போ இதில் ஐஆர் வேல்யூ ஐசி வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஐஎல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட்ல அப்படி என்ன ஆட் பண்ணால் எனக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ ஐஎல் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஐஎல் வேல்யூ நோன். அப்போ ஐஎல் வேல்யூ நோன், ஆர் வேல்யூ நோன், எக்ஸ்எல் வேல்யூ நோன், விஆர் வேல்யூ நோன். அப்போ இதுலேருந்து நான் சென்டிங் அண்ட் வோல்டேஜ் சப்ஜெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணுறேன். ஆன்சர்ஸ் எனக்கு என்ன வருதுன்னா சென்டிங் அண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 143 கிலோவோல்ட் லைன் வோல்டேஜ் பார்க்கும்போது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, 5வது கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த லாகிரதமிக்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லாகிரதமிக் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளால் அதை செய்ய முடியாது. நமக்கு பேசிக்காக லாகிரதமிக்கில் வந்து லாக் 1 அது தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சில நேரங்களில் வந்து சில எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கால்குலேட்டர் வந்து இன்பில்டாகவே சிஸ்டத்தில் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். நாமினல் பை அண்ட் டி மெத்தடில் 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் சென்டிங் அண்ட் வோல்டேஜ் வந்து மோர் தென் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ அப்போ அது எந்த மெத்தடுக்கு வரும்? நாமினல் பைக்கு வருமா டீக்கு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நாமினல் பை மெத்தட் தான் வரும். ஏன்னா அதெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாதியாக இருக்கும். லோட் சைடும் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், சோர்ஸ் சைடும் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அது வந்து அந்த சென்டிங் அண்ட் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேஷன் லேகிங் பவர் ஃபேக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி வருமோ அதே கால்குலேஷன்ஸ் தான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐஆர் காஸ் பை ஆர், ரியாக்டன்ஸ் தான் காஸ், ரெசிஸ்டன்ஸ் தான் காஸ் பை வரும், ரியாக்டன்ஸுக்கு வந்து சைன் தான் வரும். ஸோ ஐஆர் காஸ் பை ஆர் ஐஎக்ஸ்எல் சைன் பை ஆர்னு வரும். ஸோ இப்போ அதை பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷன் சி டியை நம்ம எலிட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் சைன் பைன் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ரியல் பவர் வரக்கூடியது, எக்ஸ்எல் வந்து ரியாக்டிவ் வரக்கூடியது. ஸோ ஐஆர் காஸ் பை ஆர் ஐஎக்ஸ்எல் சைன் பை ஆர்னு வரும். ஆனால் ஆப்ஷன் சி டி அப்படி வரல. ஸோ அப்போ ரெண்டையும் எலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போ பவர் ஃபேக்டர் வந்து 0 வரும் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டருக்கு தான் 0 வரும். புரிஞ்சுக்கோங்க, லீடிங் பவர் ஃபேக்டருக்கு தான் அந்த வேல்யூ வந்து 0 வரும்.
ஸோ இப்போ லீடிங் பவர் ஃபேக்டர் தான் அதோட வேல்யூ நெகட்டிவ் வரும். லீடிங் பவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீடிங் பவர் ஃபேக்டர் தான் அந்த நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஜீரோ வரும், ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் வரும். ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்போ பாசிபிள்னா லீடிங் பவர் ஃபேக்டருக்கு மட்டும் தான் பாசிபிள். ஏன்னா அதுக்கு வந்து சென்டரில் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் பிங்கிறது எதுக்குன்னா லீடிங் பவர் ஃபேக்டர் உள்ளது. அப்போ ஆப்ஷன் நம்ம கேட்டிருக்கிறது லேகிங் பவர் ஃபேக்டர் கேட்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். லேகிங் பவர் ஃபேக்டர் தான் ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் வராது, லீடிங் பவர் ஃபேக்டருக்கு ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் வரும். ஓகேவா? அதனால ஆப்ஷன் பி வந்து லீடிங் பவர் ஃபேக்டர், ஆப்ஷன் ஏ வந்து லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ல 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க கொடுத்துருக்கிறது ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸும் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதில் டேட்டாவே ஃபார்மா நமக்கு தெரிஞ்சா எழுதிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சர்ஜ் இம்பிடன்ஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் இன்டூ ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ். ஸோ 2 வேல்யூ நோன் வேல்யூ அதை சப்ஜெக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது ஆன்சர்ஸ் என்ன கிடைக்குன்னா 100 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சர்ஃபேஸில் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் வித் சென்டர். அப்போ அது என்ன எஃபெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும், டிஸ்பிளிட் ஆகும். அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ஃபெர்ரண்டி எஃபெக்ட் அப்போ இது கிடையாது, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் கிடையாது. சரியா? நான் யூனிஃபார்மாக இருக்கிறது தான் ப்ராக்சிமிட்டி, அந்த எஃபெக்ட் கிடையாது. ஃபெர்ரண்டி எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிங் அண்ட் வோல்டேஜ் வந்து சென்டிங் அண்ட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஃபெர்ரண்டி எஃபெக்ட். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட் தான் கரெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் தான் கரண்ட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் சென்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸில். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம் கம்பேர் டு இசட் பஸ். கரெக்ட் தான். நம்ம வந்து ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியஸ் கம்பேர் வித் இசட் பஸ் வந்து கன்சிடர் பண்றது ஈஸி. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 2வது, இசட் பஸ் இஸ் எ ஃபுல் மேட்ரிக்ஸ் வைல் ஒய் பஸ் இஸ் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ். ஒய் பஸ் வந்து ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் தான் அது. ஓகே. அடுத்து 3வது, ஒய் பஸ் கேன் பி ஈஸிலி மாடிஃபைடு whenever the it changes as compared to இசட் பஸ். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 13 கரெக்டுங்கும் போது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியஸ்ட் டு கன்சிடர். 2வது வந்து ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ், ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து மாடிஃபை ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை கொண்டு வந்துடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது 3மே கரெக்டான ஒய் பஸ் மேட்ரிக்ஸ்க்கான அட்வான்டேஜஸ். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான. அடுத்து 11வது கொஸ்டின்ஸ், ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் செகண்ட் கொஸ்டின்ஸ். அசர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், ஒய் பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்பேஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த அசர்ஷன்ஸ் கரெக்ட் தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எலமெண்ட் ஆஃப் ஒய் பஸ் எக்ஸ்பிரஸ் த பிசிக்கல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் தி பவர் சிஸ்டம். நோட்ஸ் ஆஃப் தி பவர் சிஸ்டம் கரெக்ட் தான். ஒய் அட்மிட்டன்ஸ் வந்து அந்த பேரலுக்கு தான் வரும். ரீசன் வந்து கரெக்ட். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? ஏன்னா நோட்ஸ் வச்சு வர நோட்ஸ் வச்சு வர்றது தான் ஒய் பஸ். இம்பிடன்ஸ் வந்து மெஸ் வச்சு வர்றது. நோட்ஸ் நமக்கு அடிஷனல் நோடு வரும்போது நம்ம ஈஸியாக இருக்கும் ஒய் பஸ் மேட்ரிக்ஸில் வந்து. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ், சிமெட்ரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 3 ஃபேஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்து 0 வருமா, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் 0 வருமா, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் 0 வருமா? பேலன்ஸ்டு 3 ஃபேஸ் சிஸ்டத்துக்கு வரும்போது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்து வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும், வேல்யூ இருக்கும். நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் தான் 0 இருக்கும். ஆப்ஷன் 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஏதாவது ஃபால்ட் வந்தால் மட்டும்தான் 3 கரண்டோட வேல்யூ வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும். பட் ஃபால்ட் வராத டைமில் பேலன்ஸ் 3 ஃபேஸ் சிஸ்டம் எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் 0, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் 0. அடுத்து 13வது கொஸ்டின்ஸ், ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் ஆஃப் ஃபால்ட் அப்படிங்கிறது பவர் சிஸ்டத்தில் எதில் வரும் அப்படின்னா டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட் அதில் தான் வரும். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இது பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 14வது கொஸ்டின்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரிலேலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த ரிலே, அதாவது லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எந்த ரிலே வந்து பெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னா அது ஈக்குவல் எப்படி இருக்கும்? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து ஒரு இண்டக்டன்ஸ் மட்டும்தான் வரும், ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இப்போ அது வந்து ரியாக்டன்ஸ் எஃபெக்ட் மட்டும்தான் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இருக்கும். ஸோ இப்போ ரியாக்டன்ஸ் ரிலே வந்து பெஸ்ட் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஒரு இண்டக்டன்ஸும் இருக்கும். அந்த அதாவது மீடியம் டிரான்ஸ்மிஷன் ஈக்குவல் சர்க்யூட் சொல்கிறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஒரு இண்டக்டன்ஸும் சீரியஸாக இருக்கும். அப்போ அது இம்பிடன்ஸ்.
இம்பிடன்ஸ் தான் அதுக்கு எஃபெக்ட். அப்போ இம்பிடன்ஸ் எஃபெக்ட் வந்து மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட். ஸோ அப்போ இம்பிடன்ஸ் ரிலே வந்து மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதே இது லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி வரும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு ஒரு சீரியஸ் ஒரு இண்டக்டன்ஸ், அதுக்கு ஒரு பேரலல் ஒரு கெப்பாசிட்டன்ஸ். சரியா? 3 அப்போ அட்மிட்டன்ஸ் தான் பெஸ்ட். அப்போ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அட்மிட்டன்ஸ், அப்போ மோட் டைப் ரிலே தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு மோட் டைப் ரிலே, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இம்பிடன்ஸ் ரிலே. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 15 கொஸ்டின்ஸ். பிரேக்கர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி பிரேக்கர் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் டேட்டா பாத்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்டர்பிரட் கரண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி பிரேக்கர் என்னவா இருக்கும்? ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான் ஃபார்முலாஸ். இந்த பிரேக்கரோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லா வேல்யூஸ் கிவன், இண்டக்டன்ஸ் வேல்யூ கிவன், கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கிவன், அந்த இன்டர்பிரட் கரண்ட் வேல்யூஸ் கிவன். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். டேரக்டாக சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோவோல்ட் வருது. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 16வது கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிள். சீரியஸ் டேமேஜ் வந்து எதுக்கு வரும்? கரண்ட் டிரான்சிஷனாக இருக்கும்போது சீரியஸ் டேமேஜ் எதுக்கு வரும்? பிரேக்கர்ஸ்க்கு வருமா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருமா, சுவிட்சஸ்க்கு வருமா? இது நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஈஸியாக ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் வந்து. அதாவது கரண்ட் டிரான்சிஷன் இருக்கும்போது டேமேஜ் எதுக்கு வரும்னா சுவிட்சஸ் தான் வரும். அதுதான் ப்ரொடக்ஷனே இருக்காது. பிரேக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டைஎலக்ட்ரிக் எஸ்எஃப்சிஸ் கேஸ் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒரு ஆர்க்கிங்கை வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கும், ஒரு மீடியம் இருக்கும் ஆர்க்கை கொஞ்சம் பண்ணுறது சர்க்யூட் பிரேக்கரில். ஸோ சர்க்யூட் பிரேக்கரில் அந்த அளவுக்கு டேமேஜ் வர போகிறது இல்லை. டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஐசோலேட்டடு, அது வந்து பிரைமரி செகண்டரி ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ அதுலேயும் பாதிப்பு வராது. சுவிட்சஸில் தான் அதிக பாதிப்பு வரும். டிரான்சிஷனாக இருக்கும்போது அதிக பாதிப்பு வர்றது சுவிட்சஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 14வது கொஸ்டின்ஸ். தெர்மல் பிளான்ல கொடுத்துருக்காங்க. ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாய்லர் எஃபிஷியன்சி, சைக்கிள் எஃபிஷியன்சி, டர்பைன் எஃபிஷியன்சி, ஜெனரேட்டர் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பவர் கான்ஸ்யூம்டு பை ஆக்சிலரி ஆஃப் தி பிளான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் ஓவரால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எல்லாரோட எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஓவரால் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, பாயோட எஃபிஷியன்சி, எல்லோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரிஸோட எஃபிஷியன்சி மட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சிலரியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிலரிஸோட எஃபிஷியன்சி நமக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா அது வந்து பவர் கான்ஸ்யூம்டு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆக்சிலரோட எஃபிஷியன்சி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இந்த டேட்டாவே தப்பாக இருக்குது. ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவே தப்பாக இருக்குது. இந்த கொஸ்டினில் கிவன் டேட்டாவே தப்பு. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ். 3 ஃபேஸ் சிஸ்டம், பவர் சிஸ்டம் பேசிக் ரேட்டட் வோல்டேஜ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் லைன் டு லைன் வோல்டேஜ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இது சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 19வது கொஸ்டின்ஸ், கடைசி கொஸ்டின்ஸ். எந்த கம்பெனி வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கோ வந்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்கோ வந்து டிரான்ஸ்மிஷன், டிஸ்கோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அதுதான் டிரான்ஸ்மிஷனுக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஈஸி பேசிக்கான கொஸ்டின்ஸ். இந்த பவர் செட்டில் எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.